ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான தியான வசனம் எரேமியா 31 3 வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இந்த வெளியேற பெற்ற இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அநாதி சிநேகம் என்று சொல்லுகிற பொழுது தேவனுடைய அன்பை பற்றி சொல்லுகிறது. வேதம் முழுவதும் 300க்கு அதிகமான இடங்களிலே இந்த அன்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது பல இடங்களிலே பல அர்த்தங்களிலே அந்த அன்பு குறிப்பிடப்பட்டு இருந்தாலும், இந்த இடத்துல தேவன் நம்மேல வைத்திருக்கிறதான நித்திய அன்பு, மாறாத அன்பு, நாம் ஒருவேளை தேவனை மறந்தாலும் நம்மை மறக்காத, நேசிக்கிறதிலே குறைந்து போகாத அந்த தேவனுடைய கடைசி வரைக்கும் நம்ம மேல இருக்கிற அழிவில்லாத அன்பை பற்றி அது சொல்லுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 13 அந்த அன்பை பற்றி காரியங்களை வாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று நாம் நிருபங்களிலே வாசிக்கிறோம். இந்த வேதம் முழுவதும் சுவிசேஷங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள், எல்லா காரியங்களிலும் இந்த அன்பு முதன்மையான இடத்தை பிடிக்கிறதா இருக்கிறது. அது 1 கொரிந்தியர் 13 நாம் படிக்கிறோம், அன்பே பெரியது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் நம்ம மேலே அதிக அன்புள்ளவராய் இருக்கிறார் என்று இதை சொல்லுகிறது. நாம் நிருபத்தில் படிக்கிற பொழுது நாம் வாசிக்கிறோம், தேவன் முதலாவது நம்மை நேசித்தபடினாலே நாம் அவரை நேசிப்பதற்கு கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். கர்த்தருடைய உன்னதமான நாமம் உயர்த்தப்படுவதாக. இன்றைக்கு நம்மை நாம் கேட்க வேண்டியதான ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்மை நேசிக்கிற இந்த தேவன் பேரிலே நாம் எவ்வளவு அன்புள்ளவளாய் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க தவறி போகலாம், வேதம் வாசிப்பதற்கு மறந்து போகலாம், தேவனை விசுவாசிப்பதற்கு பதிலாக அவிவிசுவாசம் நம்மை ஆட்கொண்டிருக்கலாம். ஒன்றும் ஏராளமான காரியங்களை குறிப்பிட்டாலும் பரவாயில்லை. ஆனாலும் எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலும் இயேசு உன்னை அன்பாய் நேசிக்கிறார். நீ பாவம் செய்தாலும், பொய் சொன்னாலும், நீ கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருந்தாலும் இயேசு உன்னை அதிகமாய் நேசிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அந்த அன்பை மறுபடியும் பற்றி கொள்ள வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன், அவர்கள் கழுத்துக்களின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிற போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் நம்மை அந்த அன்பின் கயிறுகளால் நம்ம கட்டி இழுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை பலவீனமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், சோர்ந்து போய் மனமுடைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். தேவன் உன்னை நேசிக்கிறதை அறிந்து கொள்ளக்கூடாத நிலைமையிலே, புரிந்து கொள்ளக்கூடாத நிலைமையிலே, அதனுடைய அர்த்தம் ஆழமானது என்னதென்பதை உணர்ந்து கொள்ளாத நிலைமையிலே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் அந்த அநாதி சிநேகத்திலே நீ நிலை நிற்கும்படி நான் அந்த அன்பின் கயிறுகளாலே நான் உன்னை கட்டி இழுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அந்த அநாதி சிநேகம், நான் ரட்சிக்கப்பட்ட நாளில் எனக்கு இருந்த அந்த தேவ அன்பு இன்றைக்கு இருக்கிறதா? அந்த உண்மையான அன்பு இயேசு ராஜாவின் மேல் இருக்கிறதா? எனக்காய் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து என்னை பரிசுத்தப்படுத்தி மீட்டு கொண்டு என்னை கழுவி தம்முடைய பிள்ளையாய் முத்தரித்திருக்கிறாரே, தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை எனக்கு கொடுத்த அந்த அன்பு எனக்குள்ள உண்மையான தன்மையில் இருக்கிறதா? அல்லது கலப்படம் நிறைந்ததாய், உலகத்தில் பாதியும் தேவனுக்கு பாதியும் என்றும் இருக்கிறதா? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களால் மரித்தவர்களாய் இந்த நம்மை கிறிஸ்துவருடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர் 2 சொல்லுகிறது. அந்த பெரிய அந்த இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளதான தேவன் நம்மையில் வைத்த மிகுந்த அன்பினாலே நம்முடைய அக்கிரமங்களை பாராமல் தேவன் மன்னித்தாரே. எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு தேவன். நீங்கள் வைத்திருக்கிற அன்பு உண்மையானதா?
நீங்கள் வைத்திருக்கிற அன்பு எந்த சதவீதம் எவ்வளவு என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? உண்மையான அன்பா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை நான் தேவன் உண்மையா நேசிக்கிறேனா? அந்த உண்மையான அன்பு எனக்குள்ள, அந்த இயேசுவின் அன்பு, கல்வாரி அன்பு, தான் சிநேகிதனுக்காய் ஜீவனை கொடுக்கிறதை போல நம்மை பார்த்து நீர் என் சிநேகிதன், என் மகன், என் மகள் என்று சொல்லி சிலுவைக்கு கடந்து போய் ஜீவனை கொடுத்தாரே, அந்த அன்புக்கு பிரதிபலன் என்ன? அவர் நம்முடைய கிரிகளின்படி நம்மை ரட்சியாமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 2 தீமோத்தேயு 1:9 நாம் விதமாய் படிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே உன்னை நீ பரிசோதனை செய்து பார். எனக்குள்ள அந்த அநாதி சிநேகம், அந்த அநாதி அன்பு எனக்குள்ள இருக்கிறதா? இல்லை நான் அதை குறைந்து போன நிலைமையில் அப்படியே ஓட்டிக்கொண்டே இருக்கிறேன் நான் காலத்தை. அந்த அன்பு எனக்குள்ள வளர்வதற்கு, அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரிவதற்கு நான் ஒன்றும் முயற்சி செய்யாமல் இருக்கிறேன். நான் இந்த நாளிலே உங்களை பரிசோதனை செய்து பாருங்கள். அந்த அன்புக்குள்ளே பலனடையுங்கள். அந்த அன்பின் தேவன் தம்முடைய கரத்தினால் உங்களை மூடி இந்த நாளிலே நடத்துவாராக. God bless you. Amen.